கங்கை யமுனையை காவேரி போன்ற நதியெல்லாம் தீர்த்தமாடிட்டு கடைசியா குமரி தீர்த்த ஆகலாம். உப்பை குறைத்தவன் தான் யோகி. நல்லா 9 மாசம் ஆச்சு உப்பை குறைச்சு. நாங்கெல்லாம் யாரு எல்லாமே இருக்கு. கங்கை யமுனை காவேரி போன்ற நதியெல்லாம் தீர்த்தமாடிட்டு சொன்ன குமரி தீர்த்தம் ஆகலாம்னு அப்படி அந்த ஆசையில காடு வாவாமல் வீடு போவோன்னு இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நம்பிராஜன் இங்க இருந்தார். அதெல்லாம் இப்ப வர்றதில்லை. அவரை பார்த்துட்டு அவருக்கு வள்ளின்னு அழகா அப்படி கொத்தவங்க வள்ளிதான். அப்படியா அப்படியா? வாழ்க வாழ்க. இந்த வள்ளியை அழைத்து வரீங்களா? நாங்கள்தான் வள்ளியா? ஆமா தாத்தா. வணக்கம் தாத்தா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அங்க இருந்தே கேளுங்க. பயப்படாத, வயசாகி போச்சு. உங்களுக்கு நான் ரொம்ப சொந்தக்காரன். வெகு தூரத்துல இருந்து சொந்தக்காரன். எப்படி நம்புறது? உண்மையான சொந்தக்காரன். வெகு தூரத்துல இருந்து வர்றேன். பசி கிடைக்குமா? என்ன சாப்பாடு யாசம் கேட்கிற மாதிரி கேக்குறீங்களே. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்களே காட்டுல வந்திருக்கீங்க. இங்க தேனு திணைமாவுதான் இருக்கு. எப்படி சாப்பிட? அப்ப சந்தோஷம் சாப்பிட மனசு கேட்கல. என்னையா ஒரு அற்ப ஆசை. சரி, அவரை பத்தமா பிடிச்சு கீழே விழுந்துட போறாரு. மகிமையை பத்தீங்களா? என்கிட்ட வாங்கி குடிச்சா உங்களுக்கு நிமிந்து மாட்டேன்னு யாரும் சொல்லலையே. இப்ப விளையாட வைப்போமா? அம்மா வைப்போம், அவட வைப்போம். ஓகே. இதெல்லாம் எங்களுக்கு ஆட்டம் இல்லை. வள்ளி ஆட ஆரம்பிச்சான்னு வேற மாதிரி பாக்குறீங்களா?
தாத்தா இங்க வாங்குறேன். நாங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா உங்களுக்கு? நல்ல பிள்ளை. பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. பார்த்தாலே ஏதுக்கும் எப்பயுமே பயப்படாதவங்க. அப்போ இந்த சஞ்சய் மாதிரிலாம் பேசக்கூடாது. என்னங்க பயப்படாதவங்க சொல்றது சஞ்சயனா? காட்டுக்குள்ள தைரியம் தான் புருஷ லட்சணம். ஆமாங்க, தைரியம் தான் புருஷ லட்சணம். அதனால காட்டுக்குள்ள எக்கச்சக்கமான மிருகம்லாம் இருக்கு. நான் சொல்றா கேட்கும். அப்புறம் சிங்கத்தை கூப்பிடுவேன். சிங்கம் தேவை. புளிய கூப்பிட்டு ரொம்ப பயம். யாருக்கே மாப்பிள்ள பயப்படாதா என்ன பண்றது? எதுக்கு இப்ப கத்துனீங்க? மாப்பிள்ள காது கேட்கலையா? எனக்கு தான் ஒத்த காது போச்சு, ஒத்த காது இருக்கு. உனக்கு ரெண்டுமே நல்லா தானே இருக்கு. தாத்தா எங்களுக்கு அந்த மிருகம்னா ரொம்ப பயம் தாத்தா. அது போக சொல்லுங்க தாத்தா. அது இங்க வர வேண்டாம். நான் கேட்கிறேன், எங்க மலையில தெரிஞ்சு விளையாடுறீங்களா? இல்ல இல்ல, மனோபலத்தை அடைஞ்சு கல்யாணம் ஆச்சா? இல்ல தாத்தா, கல்யாணம் காட்டுக்குள்ள வர முடியுமா? என்னத்தான் கட்டிக்கிறேன். 300 காய் சாப்பிட்டு சமம். அது வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் அப்படின்னு 8 காய்கறி ஒரு சூச்சமா சொல்லி அந்த பெண்மணி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்களாம். அப்படின்னு பெண் தானே? அந்த மாதிரி நீங்க எனக்கு மனசு இருந்தாலும் பெண்ணினாலே ஸ்ரீகாக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பை தலையினார் வள்ளுவர். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இந்த விருந்தோம்பல். விருந்தோம்பல் எத்தனாவது அதிகாரம்? 9வது அதிகாரம். திருக்குறள் மொத்தம் எத்தனை 9 இருக்கு? 148 9 இருக்கு. ஆக மொத்தம் 1330 குறள்ல 148 9 இருக்கு. அந்த 9வது அதிகாரம் தான் நீங்க சொன்னது மாதிரி விருந்தோம்பல். விருந்தோம்பல் எப்படி இருக்கணும்? ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உன்னை பேசி உட்பில்லாத புள்ளை வார்த்தாலும் உண்பதே அமிர்தமாகும் உப்பன முடுமானிலும் முகம் கெடுத்து இடுவாராயின் கட்டிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. நான் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு ஒப்புடன் முகம் மலர்ந்து மனசு ஒப்பி முகம் மலர்ந்து 4 வார்த்தை அன்பா பேசி வரக்கூடிய விருந்தினருக்கு எதை படைக்கணுமா? உப்பில்லாத குப்பையில் இந்த உப்பில்லாத பண்டத்தை எடுத்து படைச்சாலும் முகம் மலர்ச்சியோடு படைச்சோம் அப்படின்னா அது சிறப்பை தருமா. அதை விடுத்து அரிசி உணவையும் படைத்து முகம் கடிந்துகிட்டே சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. ஆனா அது மாதிரி மோப்ப குலையும் மணிச்சம் முகம் தெரிந்து நோக்க குலையும் இருந்து. மோப்ப குலையும் மணிச்சம்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 2 மலர் மட்டும்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒண்ணு அனிச்ச மலர், இன்னொன்னு குவளை மலர். இந்த 2 மலர் அனிச்சத்துடைய தன்மை என்ன? எடுத்து முகர்ந்து பார்த்த உடனே வாடி போயிருமா. அந்த மாதிரி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை உள்ள வந்த உடனே ஏண்டா வந்தீங்கன்றது மாதிரி பார்த்தோம்னு வைங்களேன், மனம் பாடி போயிடுவாங்க. அதனால மோப்ப குலையும் மணிச்சம் முகம் தெரிந்து நோக்க குலையும் இருந்து அப்படின்னாரு விருந்த பத்தி. ஆக நாங்க வரவேற்பு நல்லா கொடுத்தோம் உங்களுக்கு. அதெல்லாம் குறை எதுவும் இல்லைங்க. என்ன வஞ்சகம்? அப்படி உண்மையான இல்லைன்றதால உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப அழகு ரொம்ப முக்கியமே என்ன அப்படின்னா சிரிப்பு தான் இல்லையா? நீங்க கூட சொன்னீங்களே முத்தை தரு பத்தி திருநகை. திருநகையினாலே நகையினாலே சிரிப்பு தான். சிரிப்பு எந்த சிரிப்பை சொன்னாரு பாருங்களேன்? முருகனுடைய சிரிப்பை சொல்லல. முருகனுடைய மனைவி தெய்வயானியுடைய சிரிப்பை சொன்னார். தெய்வயானிய சிரிப்பு எப்படி இருக்கா? முத்து போல இருக்கா சிரிப்பு. அப்ப ரொம்ப முக்கியமான நூல் திருப்புகள். அந்த திருப்புகள்ல சிரிப்பை சொல்லியிருக்காரு. அது முதல்ல சொல்லியிருக்காரு பொம்பளையோட சிரிப்பை தான் சொல்லியிருக்காரு. அப்ப பெண்ணுன்றவனுக்கு பொன்னகையை விட புன்னகைதான் ரொம்ப அழகு அப்படின்னு சிரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சிரிச்ச முகத்தோட சொல்றேன், மான்குடிங்க வரல. அப்ப இருக்கு என்ன இருக்கு? உள்ளம் சொல்வதை உடனே சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை, அதன் உள்ளிருந்து அவள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. அந்த இல்லைன்னு சொல்றதுலயே அதாவது அந்த கண்ணு சொல்லுது. கண்ணுதான் அதான் சொன்னா அந்த சான்று கூட அந்த காமர்ஷன்ல பெண்ணினால் பெண்ணை விளைத்தன்பால் கண்ணினால் காம்பு நோய் சொல்லி நிறைவு முதல்ல சொல்லுது இல்லைன்னு சொல்லி உள்ளமா மனசுல நினைக்கிறதெல்லாம் எல்லா இடத்துலயும் பேசிட முடியாதுங்க. புரியுதா? மனசுல நினைக்கிறதெல்லாம் யாரெல்லாம் பேசுறாங்க அவங்கள குற்றவாளி செய்வாங்க. உண்மையா இல்லையா? நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உள்ள கொஞ்சம் இடத்துல உயிரே வாங்கணும்னு சொல்லி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைகள் நாங்க. ஆக என்னுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்களேன். சிப்பி 2 கல்லு, ஒரு கல்லிடம் சென்று நான் உன்னை செதுக்க போறேன். செதுக்கும் பொழுது உனக்கு சேதாரம் ஏற்படும். அதை நீ பொறுத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை அழகான சிலையாக மாத்திருவேன் அப்படின்னா இந்த சிலை பார்த்துச்சு. என்னால பொறுத்துக்கிற முடியாது, படிக்கும், என்னால முடியாது அப்படிங்கிறது கல்லு. அதை விட்டுட்டு இன்னொரு கல்லிடம் கேட்டாரு, அது சம்மதம் கொடுத்தாரா. இந்த சம்மதம் கொடுத்ததால என்ன பண்ணிட்டாரு? அழகாக செதுக்கி சிலையாக மாத்தி உள்ள கருவறைக்குள்ள தெய்வமா மாத்திட்டாரு. சம்மதிக்காத கல்ல என்ன பண்ணிட்டாரு? வாசப்படியிலே படிக்கல்லா போட்டார். அப்ப முதலிலே துன்பத்தை தாங்கி கொண்ட கல் என்னவா மாறியது? அழகான கிரகமா மாறியது. துன்பத்தை
துன்பத்தை தாங்காம இன்பத்தை வேணும்னு நினைச்ச கல் என்னவா மாறிடுச்சு? அடுத்தது மிதிக்கிற படிக்கட்டா மாறிடுச்சு. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதல்ல துன்பத்தை அனுபவிச்சாதான் அப்புறம் இன்பத்தை பெருக முடியும். அதனால பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல்னாரு வள்ளுவர். இந்த மாதிரி உள்ள நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. வாழ்க்கையில லட்சியம் ஒண்ணு வேணுமா வேணாமா? வேணும். உங்களுக்கு என்ன லட்சியம்? லட்சியம் மான பிடிக்கணும். பிடிச்சு இந்த மண்டபடியா கூட்டி 7 மணிகளை கொண்டு கட்டி இப்படி ஞானமா இதே மாதிரி ஞானமா அழகா எல்லாம் முருகன் எங்க ஏற்கனவே மானது பிடிச்சிக்கல. ஏற்கனவே நான் பிடிச்சிக்கல. ஒண்ணு இருக்கும் போது இன்னொன்னு தேடினாலே பிரச்சனை. ஏமா தகுதி இருக்கு தராதாம இருக்கு இல்லைன்னு சொன்னீங்களா? எல்லாம் தகுதி இருக்கு தராது இருக்கு. நான் கூட நல்லா தான் இருக்கீங்க. மாடு இருக்கணுமே. இருக்குல்ல மனமும் தான் மார்க் மனசு சொன்னா போதுமா? நான் சொல்றேன். இப்ப அப்ப அம்பேத்கர் கூட பெரிய சேட்டைக்காரன் சொல்லுவாங்க. அதாவது சொத்து சுகம் எல்லாம் இருந்து கூட நிறைய சேட்டை பண்ணி பெண் முகத்துல இருந்து நிறைய எக்கச்சக்கமான பெண்களை அனுபவிச்சுட்டு கடைசியா நோய்வாய்ப்பட்டு உடம்புல குறை வந்து நோய்வாய்ப்பட்டு கூட அந்த ஆசை நீரலையாம், அந்த பெண் ஆசை புகழையாம். அப்ப இருந்தது ஒரே ஒரு பெண் மனைவி தான் தமக்கை. என்ன பண்றாங்க அப்படி கிடைக்கும் போது எனக்கு காசு கொடு பணம் கொடு நான் பெண் முகம் சொல்லி எல்லாம் விரும்பி கேட்டிருக்காரு. அப்ப அந்த பெண் என்ன மனம் இறங்கி எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க பாருங்க. அட சந்தால பாதி உனக்கு பிடிச்ச பெண் ஆசையில சொத்தை வந்த சுகத்தை இழந்த நாகரிகத்தை இழந்த நல்ல மேனியை இழந்த எல்லாத்தையும் இழந்த கடைசியா இந்த நிலையிலேயே நீ ஆசைப்படுறியே. என்னால முடிஞ்சது நான் தான் இருக்கிறேன். நான் தானே உனக்கு ஆசைனா உனக்கு பிரியம்னா நீ என்னோட கூடி இந்த முகம் தீர்த்துக்குன்னு சொன்னானா அன்னைக்கே திரும்பி நல்ல பிரச்சனை வாழ்ந்தானா அதை தீர்த்து வைத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலும் கூட இப்ப நான் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க விதவிதமா பார்த்து பார்த்து முடிச்சாலும் பார்த்து பார்த்து பிரிச்சாலும் அது மனதுக்குள்ள நிற்காது. பொறுமையா பேசுறீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கோவம் வந்துச்சு பொறுமையா பேசுறீங்க. எப்ப கோவம் வந்துச்சு அறிவுக்கு சத்து கோவம் வரும்போது உடையில யார் பண்றீங்க? சரி இங்க யாருங்க ஆயிடுற என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற மாதிரியே தெரியுது. இல்ல இல்ல அப்படியே உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேலையும் ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கு. ரொம்ப இல்லைங்க. மீன் பிடிக்க பாத்துருக்கீங்களா? மீன் பிடிக்கும் போது என்ன தூண்டில போடுவாங்க? தூண்டில என்ன போடுவாங்க? இந்த புழுவுக்கு மீன் வேற மனிதனுக்கு ஆசை. மீனை பிடிச்சு சாப்பிடணும்னு. மீன் வேற மனிதனுக்கு ஆசை, புழுவு மேல மீனுக்கு ஆசை. மனிதன் மீனுக்கு ஆசைப்பட்டு புழுவை தூக்கி தூண்டில வச்சு தண்ணிக்குள்ள போறான். புழுவு மேல மீன் ஆசைப்பட்டு வந்து புழுவை சாப்பிடுறது பிரச்சனையை பாருங்களேன். மனிதன் மீனுக்கு ஆசைப்படுறான், மனிதனுக்கு மீன் கிடைச்சிருது. மீன் புழுவுக்கு ஆசைப்படுது, புழுவு மீனுக்கு கிடைச்சிருது. புழுவுக்கு என்ன கிடைக்க போகுது? திரும்ப மனிதனுக்காக புழு காத்துட்டு இருக்குமா? மண்ணுக்குள்ள காத்துக்கிட்டு இருந்து மனிதன் மண்ணுக்குள்ள வரும்போது என்ன ஆகுதா? உடம்ப சாப்பிடுறான். இதாங்க வாழ்க்கையினுடைய தத்துவமே. அதை எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்க்கை சங்கிலியாக இணைஞ்சிருக்கு. அந்த மாதிரிதான் இப்ப நீங்களுமே இல்ல. ஆமாண்ணா என்னையா? பெண்கள் சொன்னீங்க பாத்தீங்களா? பெண்கள் அப்படின்னாலே
அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்ற குணங்கள் வேணும் இல்லையா? வேணுமா வேணாமா? வேணும். நான் அச்சம் என்ன நினைக்கிறீங்க? அச்சம்னா உணர்வு. எப்படி பய உணர்வு வேணும்? எப்பயுமே ஒரு பெண்ணுன்ற அந்த பய உணர்வோடு அந்த எல்லாம் தெரிஞ்ச அந்த அப்பதான் நல்லா ஆண்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு பய உணர்வோடு. மடம்னா என்ன? எவ்வளவோ தெரிஞ்சிருந்தாலும் ஆண்கள் முன்னாடி எனக்கு தெரியாதது மாதிரி வாயாடி மாதிரி பேசாம அமைதியா பணிவா, அதுக்காக இங்க நான் பேசாம இருக்க முடியாது, பணிவோடு நடந்துக்கிறோம், அதான் மடம். நாணம் என்பது வெக்கம். இந்த பயிர் என்ன தெரியுமாங்க? பெண் ஒரு இடத்துல இருக்காங்க வைங்களேன், ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆடையே விலகி இருக்கு. அந்த ஆடை விலகி இருக்குன்னு அடுத்தவங்க சொல்லி தெரியக்கூடாது, நமக்காக தெரியணும். இந்த எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி இல்லாம தனக்காக ஒரு உணர்வோடு இருக்கணுமா பெண்ணு. இப்படி எல்லாம் பெண்கள் வாழணும். ஆக இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பெண்ணிட்ட வந்து நீங்க மான கேக்குறீங்க, உங்களுக்கு புரிச்சுக்கோங்க. மான் பிடி பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னு கேளுங்களேன், எங்க அண்ணன் கிட்ட சொன்னா எனக்கு 100 மான் பிடிச்சு கொடுப்பாரு. உங்க மான் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏற்கனவே ஒரு மான் பிடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அது நீங்களா பிடிச்சதா? இல்ல, தகுதிக்காக தராததுக்காக வெற்றிக்காக கொடுத்த பரிசு. பரிசா எல்லாம் சேர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில பிடிச்சதே இல்லையா மானு? வாழ்க்கையில பிடிச்சதே இல்லையா? அப்படி பார்க்க போனா சாமி சொல்ல போனா, அதாவது எனக்காக பிறந்தது, எனக்காக வடிவெடுத்தது, எனக்காக முட்டை விட்டது, மக்களுக்காக, மகளிருக்காக. ரெண்டாவது மான தேடி வந்திருக்கீங்க. பொதுவா வேட்டைக்கு போகக்கூடியவங்க வில்லம்பு இதெல்லாம் கொண்டு போகணும். உங்களை பார்த்து அவருக்கு தெரியலையே. என்ன இது வந்து அடிச்சு பிடிக்க மாநிலமா? இதுங்க சைஸா அணைச்சு ஓரமா அப்படியே மாடு உடம்புடைய பார்த்தது இல்லையே. என்னங்க மானையே பார்த்து உடம்பு நல்லா தெளிய போல உத்து பார்த்தா தங்கம் மாதிரியே தெரியும். அப்படி தங்கம் போன்ற அங்கம் உள்ள மான பங்கம் வராம சைஸா ஓரம் ஒதுக்கி எப்படி பிடிக்கிறீங்கன்னு பாப்போம். கையால தாரா அங்கே எதிர்பார்த்தாரா இங்கே என்ன 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 என்னடா கூப்பிட்டீங்களா? இல்லைங்க, மாடு குட்டி இல்லைன்ட்டு அறுப்பு இருக்குன்றீங்க. ஏன்னா இல்லைன்னா இப்ப இருக்குன்னு சொல்லவா? எங்க இது புரிஞ்சுக்கணுங்க. மலையும் மலை சார்ந்த பகுதி, மலைப்பகுதிகள்ல மான்கள் வாழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. மரியாதைக்குரிய தலைவியே சொல்லுங்க. அப்படி போய் துப்பாங்க அமுக்காருங்க. ஏங்க நான் வாழ்ந்துன்னு சொல்லல, இருக்கு ஆபத்துக்கு பயந்து பயந்து போய் அம்பு வச்சிருக்கான கையில. இதுக்கு மேல பெருசா மனசுக்குள்ள அம்பு வச்சிருக்கானே, ஒருவேளை பிடிச்சிருவானோ இல்ல அடிச்சிருவானோ இல்ல குப்பா போட்டு அமைக்கிறோம் பயந்து ஓடி வந்து ஒண்டி இருக்கு. அந்த மாதிரி குட்டியாடு வந்து குள்ளவருக்கு சொந்தம், குட்டியாடு வந்து வந்தா குள்ளவருக்கு சொந்தம். இந்த குள்ளவரு மாட்டிக்கிட்டா உண்மையுமே மாட்டிக்கிட்டா உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. ஆனா நீங்க அந்த நீங்க அதிர்ஷ்டசாலி, நீங்க புத்திசாலி இல்லையா? இது உங்களுக்கு தான் சொன்னேன். பட்டதெல்லாம்
இந்த குட்டி சின்ன குட்டி சிவத்த குட்டி சொந்தம். சத்தியமா சொல்றேன், சத்தியமா உனக்கு தான் சொந்தம். சத்தியமா எனக்கு அப்ப இருந்தே சொந்தம். என்னன்னு என்னமா என்ன வைக்கிறேன் ஒன்னியா பாடிட்டு இருக்கேன். அந்த வள்ளி நாயகன் எங்க இருக்காங்க? அதான் காணமே. வள்ளி நாயகன் வர சொல்லுங்க ப்ளீஸ். எஸ் டு ஸ்பீக் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வேடனாக வந்துட்டீங்க. அதுக்கடுத்து சொல்லி கிழவனாக வந்துதான் நாடகம் முடிக்கணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. தேடி வந்த மானுடைய அடையாளத்தை சொன்னீங்க அப்படின்னா அடையாளத்தை சொன்னீங்க அப்படின்னா கூட்டம் சம்பளம் வாங்க போயிருவீங்களா? வாங்குவீங்கல்ல. என்ன பாடுவேன்? காணாத கமல் பாய்கள் டீம் சொந்த பாட்டு நீ பாடுவ, சிறப்பா பாடுவேன். ஏன் தம்பி நீ ஏன் பாடுற? சரி அண்ணன் வாக்கே வாக்கு. சரி தம்பி, நம்ம கொள்கையை நீங்க விட்டு விடக்கூடாது. எது நினைக்கிறோமோ அதுதான் சாதிக்கணும். அதுல வரல. மாட்டீங்க சொல்லலாம். அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. தேவை எனக்கு இது இந்த காக்கால முடிக்க கூடாது. எப்படி சொல்லுவாங்க? ஒண்ணுமே அப்படி சொல்லுவான். என்னை விட இது ஒரு விஷயம். உன்னை காட்டு என்னால் பாட முடியாது. சிறுகீரை நான் பெரிய இல்லை, நீங்களும் பெரிய
இருந்தாரு இல்லையா? ஆமா. வந்தவர் மாயமாக மறைந்து விட்டார். மறைந்தவர் மரமாக மாறிட்டாருன்னா அப்படின்னா? நாங்க பூஜைக்கு உண்டான ஆயுதங்கள் தயார் பண்ணி சரி, மரத்தை வெட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. என்னடா நடக்குது இங்க? சாமியை வேண்டுவோம். எது? சொல்லி. ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, காடுமலை கட்டுவதும் ஐயப்பா, ஐயப்பா காடுநாளே வேண்டுவதும் ஐயப்பா, ஐயப்பா வீரகத்தை நடத்துவதும் ஐயப்பா, தமிழ் வீரகத்தை போடுவதும் ஐயப்பா, ஆமா எங்கெல்லாம் தேடுறது? ஏன் லூசு கழுதை? ஏமா வெள்ளுலுவையா இருந்த நீ கழுகு? நான் கேக்குறேன். நான் தெரியாம பல தடவை சொல்லியிருக்கேனே, காட்டுக்குள்ள தன்னந்தனியா போகாத, காத்து கருப்பு வந்தோம் சொன்னா தெரியுமா? கேட்கறியா? சொல்றது எங்க கேட்கிற? சரி, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், தங்கச்சி இருக்கிற நேரத்துல பக்கத்துல வராத, தங்கச்சி இல்லாத இருந்தா நம்மளுக்கு ரொம்ப வாய்ப்பான நேரம்னு. இப்ப வர மாட்டீங்கல, எதுக்கு? அங்க இருக்கிறது கூட இங்க துடைக்கிறதுக்கா? லூசு கழுதை, லூசு. இப்ப நல்ல பளிச்சு நடுங்க.